ஒரு கதை ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு மனுஷன் பிரயாணப்பட்டு போகிற போது அவன் அக்கறைக்கு செல்ல வேண்டும். அப்போ போகிற போது அந்த மனுஷன் போட்டுல தான் போக முடியும். எதுல போக முடியும்? போட்ல போக வேண்டியனால அவன்கிட்ட அந்த ரேட்டு பேசி பயணம் செய்து கொண்டிருக்கும் போது அந்த பயணம் பண்ணவர் நல்ல படித்தவர், நல்ல மேதை. ஆனா படகோட்டிகள்லாம் எப்படி இருப்பாங்க? கொஞ்சம் கல்வி அறிவுல கொஞ்சம் பிந்தைங்க இருப்பாங்க. இந்த மனைவி இருக்கிற ஏரியால பேச்சு போறாங்க, அவங்க போட்டு உண்டு. ஆமா, அங்கே மலையை தாண்டி போகும்போது அடுத்த கூட்டிட்டு போறேன், நம்ம இதுவரை கூட்டிட்டு போல, அது ஒரு கரை கட்டு. ஆகையினால தேவனுடைய பிள்ளைகளே, அது போல ஒரு கரைக்கு இக்கரையில இருந்து அக்கறைக்கு போகக்கூடிய ஒரு இடம். அப்போ கொஞ்சம் தூரம் போன பிற்பாடு அந்த நபர் கேட்டார், வா உனக்கு சயின்ஸ் தெரியுமான்னு கேட்டார். என்ன தெரியுமான்னு கேட்டார்? சயின்ஸ் தெரியுமா, அறிவியல் தெரியுமா? அவன் படிப்பெல்லாம் இல்லையா அப்படின்னு. வாழ்க்கையில கால் பாகத்தை நீ என்ன செஞ்சுட்ட? தொலைத்து விட்டேப்பா அப்படின்னு சொல்லி. ரெண்டாவது கொஞ்ச தூரம் பயணம் போய் கேட்கும்போது, அப்பா உனக்கு வரலாறு தெரியுமான்னு கேட்டுக்காரு. தெரியாதையா அப்படின்னு. சமூக அறிவியல் தெரியாதுன்னு சொல்லி வாழ்க்கையில பாதியை நீ இழந்துட்டே இருப்பாரு. கொஞ்ச தூரம் போகும்போது உனக்கு மேக்ஸ் கணக்கு தெரியுமான்னு. அதுவும் அப்பாவை போல எனக்கு தெரியாததுனால தெரியாதுன்னு சொல்லிவிட்டார். கொஞ்ச தூரம் படகு போய்கொண்டே இருக்கிறது. திடீரென ஒரு நல்ல ஒரு காற்று வந்தது, படகு கவிழ்ந்தது. படகோட்டி அந்த மேதையை பார்த்து கேட்டா, ஐயா உங்களுக்கு நீச்சல் தெரியுமா என்று சொல்லி. அது தெரியாது ஐயா. உங்க வாழ்க்கையிலே மொத்தத்தையும் இழந்துட்டீங்க 100%. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசிகளாகிய நாம் ஆமென் இத்தனை ஆண்டுகள் ஆமென் ஆலயத்துக்கு வருகிறோம் என்பது முக்கியம் அல்ல. இத்தனை ஆண்டு விசுவாசியாய் இருப்பது முக்கியம் அல்ல. என் வாழ்க்கையின் மூலமாய் நான் இயேசுவுக்காக என்ன செய்தேன், என் வாழ்க்கையின் மூலமாய் இயேசுவை அவன் இத்தனை பேர் ஆதாயமாக்கி கொண்டேன் அப்படிங்கிற ஒரு சாட்சி உள்ள ஜீவிதம் ஜீவிக்கணுங்க. அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்து தெய்வமானால் கிறிஸ்துவை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தாச்சுன்னா அவன் விக்கிரக ஆராதனை பாவு. அல்லேலூயா. இன்னைக்கு நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாரு எங்க ஏரியால சொல்லுவாங்க, இங்க எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல. பார்த்தாச்சுன்னா என் மகன் ஃபீவரா இருக்கும்போது அவனுக்கு டெங்கு ஃபீவர் வந்துட்டு ஒரு 5-6 வயசு நினைக்கிறேன். அப்போ என் மகன் பயங்கரம் கவுண்டிங்ல வெள்ளை அணுக்கள்லாம் குறைஞ்சிட்டு. ஆனா பாஸ்டர் அம்மானு தெரிஞ்சு ஒருத்தவங்க என் ஒய்ஃப் கிட்ட சொன்னாங்க, நீங்க கடை ஏசுன்னு இருப்பீங்க, நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாருன்னு இருக்கு. ஒரு கயிறை மாத்திரம் நீங்க கெட்டுனீங்கன்னா உங்க பிள்ளைக்கு என்ன செஞ்சிடும்? சத்துரு இப்படிதான் வருவான். ஆமா, கேட்டீங்க. சில வேளைகளை சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு பக்க வழியாய் நுழைவான். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஏன் 4 நாளாய் நானுமே இந்த கல்லறையில அடைபட்டு கிடந்த லாசருடைய சரீரத்தை, லாசருவே வெளியே வா, அக்கம் பக்கத்துல அவங்க மூக்க பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆமா, அது ஓபன் பண்ணா நாரும். ஏன்னா அது வரைக்கும் அவங்க பார்த்தது அப்படிதானே. ஒரு நாள் செத்து வெளியே கிடந்த ஒரு நாயோ ஏதோ ஒரு மிருகம் செத்தாலே நம்மளால சகிக்க முடியாது. 4 நாளான சரீரத்தை இயேசு சொன்னாரு, ஓபன் பண்ணுங்க என்று சொல்லி, நாருமே என்று சொல்லி. ஏன்னா ஓபன் பண்ண சொன்னது ஜீவனுள்ள தேவன். God. ஹalleluya. அவன் 4 நாளான சரீரத்துக்கு உயிர் கொடுத்தார் என்று சொன்னார். நமக்கு இருக்கிற சோட்டா சின்ன பிரச்சனை ஆண்டவர் மாற்றுவதற்கு போதுமானவர் என்கிற மாத்திரம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு செலுத்தலாம். ஹalleluya. தேவனுடைய பிள்ளைகளே, சர்வ வல்லமையுள்ள தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். ஆகையினால நாம மனம் திரும்புதலை குறித்து அவன் பிரசங்கிக்க வேண்டும். தேவனுடைய பிரியமானவர்களே, மனம் திரும்புதல் என்று சொன்னா என்ன? மனம் திரும்புதல் ஒரே பாவத்தை வெறுத்து பாவத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்து பரிசுத்தமாய் வாழ்வதுதான் மனம் திரும்புதல். அல்லேலூயா. ஆமா, அந்த வாழ்க்கை வாழணுங்க. அது நாம வாழுகிற வாழ்க்கை அது நிரந்தரமானது அல்ல. வேதம் சொல்லுகிறது வாடகை வீட்டின் அனுபவம். ஒரு பக்தன் கூட பாடுகிறார், கட்டின வீடும் நிலம் பொருளோ கண்டிடும் ஊற்றார் உறவினரோ கூடுவிட்டு உண்ணாவி போனால் கூட உன்னோடு வருவதில்லை, வருவாய் கருணம் இதுவே
அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு. அழகும் மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. அழகும் மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. மரண ஓர் நாள் சந்திக்குமே, மறவாதே உன் ஆண்டவரை வருவாய். கருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு ஒன்றை, வல்ல ஆண்டவர் இயேசு ஒன்றை. அல்லேலூயா. ஆகையினால நாமெல்லாம் எத்தனை வருஷம் வாழும்? சும்மா சொல்லுங்க, எத்தனை வருஷம் வாழணும்னு ஆசைப்படுறேன்? 100 வயசு. ஆனா பைபிள் அதிகமா வாழ்ந்தது யாரு? மெத்துசலாம் தானே? ஆமா. அவங்க வாழ்ந்தது எத்தனை? ஆமா, 900 மேல வாழ்ந்திருக்காங்க. ஆனா ஐயா சொல்லிட்டாரு 100 வயசு. 100 வயசு வரை வாழ முடியுமா? இப்ப எல்லாம் மரணங்கள் எப்ப வருகிறது? எப்ப மரணம்னே சொல்ல முடியாது. முன்னாடி ஒரு மரணம் ஆயிட்டா அந்த ஊரே துக்கம் உண்டாடும். இன்னைக்கு பார்த்தாச்சுன்னா அப்படிப்பட்ட கவலைகளும் இல்லை. ஏதோ ஆடு மாடு செத்து போன அவன் செத்து போயிட்டாங்க அப்படிங்கிற நிலைமை. ஆனா பைபிள் சொல்லுகிறது நமக்கு எத்தனை வருஷமா? சொல்லுங்க. ஆயுசு நாட்கள் 70 பிறகு அதற்கு பிற்பாடு வந்தா அது என்னதான்? சஞ்சலம், வேதனை தான். அப்படிதானே? என்ன அப்படியே சபிச்சிட்டு இருக்கீங்க? அவ்வளவுதான். நாம எவ்வளவு பெரிய மாளிகை கட்டியிருந்தாலும், ஆமா கோபுரங்கள் கட்டியிருந்தாலும் அதெல்லாம் நமக்குரியதல்ல. வாடகை வீடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நித்திய காலமாய் வாழ முடியாது. ஆனா உங்களையும் என்னையும் சிருஷ்டித்த பரம தகப்பன் நித்திய வீட்டை